நீ இன்னுமா இங்க இருக்க? ஜஸ்ட் கோ கெட் லாஸ்ட். ஹலோ, என்ன பண்ண? என்ன அரைஞ்சிட்ட? காதல் நான், அதுவும் உன் கூட. இப்போ நான் உன்கிட்ட ஜோக் பண்ணேன். உன்னோட பழக்கமே இதானே, என் ஜோக் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துப்ப. அப்போ நீ என்ன லவ்? இல்ல. ஹேவ் யூ லுக்ட் அட் யுவர் செல்ஃப்? அப்புறம் நான், நீ ஏன் டைப்பா? இல்லையே. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படிலாம் உன்னை லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் நல்லது. இங்க பாரு, உனக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்கலன்னா சொல்லிடு. அதுக்காக என்னை இப்படி அறையாத. ரித்திக், நில்லு. I'm so sorry. I'm so sorry. ப்ளீஸ் போயிடாத. என்னோட தப்பு தான். நான் தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் மை ஃபால்ட். எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான். நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் உன்னை அறிஞ்சது உனக்கு வலிக்குதா? ஒருவேளை நீ எல்லாம் சரி பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன் கூட இருக்கேன். ப்ளீஸ் இது எல்லாத்தையும் நிறுத்திடு. ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஸ்லாப் சஹானா. சஹானாவை நீ ஹர்ட் பண்ணணும், அவளை நீ அறையணும். ரிஷி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும். நான் இன்னைக்கு பிரியங்காவை பார்க்க போனேன். என்ன ரிஷி? ரிஷி, அவ உன் மேல கேஸ் போட்டிருக்கா. லாயர் இல்லாம ஏன் நீ அவளை போய் பார்த்த? சித்தி, அவ தான் எனக்கு மெசேஜ் பண்ணான். அந்த மெசேஜில் சூசைட் பண்ணிக்க போறேன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒருவேளை அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா என் பேர் தான் வரும். சித்தி, நான் அவளை பார்க்கும்போது அவள் நார்மலாகவே இல்லை. அவ அந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டா. அவ வெறுமனே பேசதான் செய்வா. சித்தி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்ன? அவள் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு, நான் பலாத்காரம் பண்ணலன்னு சொல்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவள் அதுக்கு நான் சகானாவை அறையணும்னு சொல்கிறா. இப்படி ஒரு கண்டிஷன் எதுக்காக போட்டா? அட, நானும் அவகிட்ட சொல்லிட்டேன். ரிஷிக்கும் சஹானாவுக்கும் நிச்சயம் பண்ணிட்டோம். அதனால மறுபடியும் இந்த பக்கம் வராதன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். பிரியங்கா உன்னோட பாட்டியை பார்த்திருக்கா. உன் பாட்டிக்கு பிரியங்காவை பிடிக்கல. உன் பாட்டி தான் அவகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பிரியங்காவுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணதா. அப்போது பிரியங்கா உன்னை விட்டு போயிடுவான்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் சஹானாவை ப்ராப்ளமா நினைக்கிறா. ஆனா அவ இன்னும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்றது நல்லா ப்ரூவ் ஆகுது. சரி, அதெல்லாம் விட, அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லு. சித்தி, நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அவளோட அங்கிளை போய் பார்த்தேன். அவர் பிரியங்கா கிட்டேருந்து விலகி இருக்கணும்ட்டு எனக்கு வார்னிங் பண்ணாரு. ஆப்வியஸ்லி அவருக்கு உன்னை பத்தி தப்பான இம்ப்ரெஷன் கொடுத்திருந்தா. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது, செஞ்சேன். அப்புறமா சகனாக்கு ஃபோன் பண்ணி வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்க, வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் கிளம்பும்போது ஹரிஷ் என்கிட்ட வந்து சாரோட கேபினுக்கு வர சொன்னாருன்னு சொன்னாரு. எந்த சார் வர சொன்னதா சொன்னாங்க? அது பிரியங்காவோட சித்தப்பா தான்.
நான் அங்கே போனப்போ ஏற்கனவே பிரியங்கா அங்கே இருந்தா. அவளையும் சார் வர சொன்னாருன்னு நான் நினச்சேன். அங்கே வெயிட் பண்ணது எனக்கு சரியாக படலை. நான் அங்கேருந்து போனப்ப பிரியங்கா என்னை தடுத்தா. என்னென்னமோ பேச ஆரம்பித்தா. எங்கள் பாஸ்ட் விஷயத்தை பற்றி, அப்புறம் எங்கள் பழைய விஷயங்களையும். என் கிட்ட வந்துட்டா. அப்புறம் சித்தி அவள் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டான். ரிஷி, அந்த ஹரிஷ், ஒருவேளை அந்த ஹரிஷ் கிட்ட ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? எப்படி சித்தி? அவரு உன் ஆஃபீஸ்ல பியூனா வேலை பண்றாருல, ஆ. நான் நாளைக்கு போய் அவர்கிட்ட பேசுறேன். அவர் அந்த நேரத்தில் ஆஃபீஸ்ல இருந்திருந்தா அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம் பேசணும்? ஏய் புறப், என்னாச்சு? ஏன் அழற? அவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். வா வா, உள்ள வா. உட்காரு உட்காரு உட்காரு. தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? அவங்க 2 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன். நான் யாரை பத்தி பேசுறேன்னு புரியுதா? எனக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீ எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடக்கூடாது. ஏன்னா நான் அதை பத்தி பேசல. அதனால என்ன ஆக போகுது? உண்மை கிடைச்சிருப்பா? திஷா வேற ஒருத்தரை லவ் பண்றாப்பா. அப்புறம் அது அவளுடைய தப்பு நான் சொல்ல வரல. அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. she has to move on. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சேன் அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவகிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அவ இல்லாம சத்தியமா என்னால வாழ முடியாது. செத்துர்ல போல தோடுது. ஏன் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? நீ என்ன பேசுற? அவ இல்லாம வாழ்ந்தல, இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ தானே சொல்லிக்கிட்டு இருப்ப, அதாவது திஷா உன்னால தனியா இருக்கான்னு. அப்புறம் நீ தானே சொன்ன அவளை கேர் பண்றதுக்கு யாராவது இருக்கணும்னு. வாட்ஸ் ராங் வித்? அவப்பா நான் சொன்னதா. அட் ஆனஸ்ட்லி நான் அவளை பார்த்துக்கணும்னு நினைச்சேன். நான் மட்டும். இங்க பாரு, கொஞ்சம் தண்ணி குடி ப்ளீஸ். இந்த தண்ணி குடி. புறப், உனக்கு தெரியுமா அவ எப்படி பேசுவான்னு தெரியுமா? அவ என்கிட்ட எப்படி பேசுவான்னா, நான் என்னமோ அவளை விரும்பாத மாதிரியும் நான் வெயிட் பண்ற மாதிரியும் அவ என் லைஃபை விட்டு போகணும்னு நான் இன்னொருத்தவங்க கூட. நான் இதுல என்ன கமெண்ட் பண்றது? ஏன்னா இந்த சுச்சுவேஷன்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எனக்கும் இதே இமோஷன்ஸ் தான் இருந்தது நான் பிரக்யாவையும் கிங்கையும் பார்த்தப்போ. ஆனா உண்மையிலேயே உண்மை என்னன்னா, பிரக்யா கிங்கோட வெறும் கியாராவுக்காக இருந்தா. ஆனா திஷாவுக்கு அதுக்கு காரணம் இருக்கும், நாம தெரிஞ்சுக்கலாம் புறப். இவ அன்னைக்கு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என்ன ரொம்ப விரும்புறதா சொன்னா. ஆனா இன்னைக்கு நான் இவள ஹிருத்திகோட இருந்ததை பார்த்தேன். எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். சரி, அழாத. எங்கேயாவது வெளியில போலாம். லெட்ஸ் கோ. இல்லப்பா, நான் எங்கேயும் வரல. சரி, உனக்காக வேண்டாம், எனக்காக வா. உன்னோட மூடை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இதோ எல்லோ பாத்தியா? டர்ட்டி ஃபெலோ. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. அட, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல. அட, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும். எனக்கு தனியா குடிக்க பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்னப்பா பண்ற? நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு உங்ககிட்ட சொன்ன, அவ்வளவுதான். இப்ப என்னடா இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு பாரு. 2 பெக் போட்டா போதும். அப்புறம் நீயே ஃபீல் பண்ணுவ. அப்புறம் இங்க இருக்கிறவங்களோட குரல் கேட்காது. சரியா? அட வா டார்லிங். வா, பார்க்கு வந்துட்டல. லவ்லி.
வா 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 உட்காரு உட்காரு உட்காரு. கெட் மீ ஷார்ட்ஸ். Okay, லாட்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ். அட எனக்கு சரக்கு அடிக்கிற மூடே இல்லப்பா. ஏன் மறந்துன்னு நினைச்சு குடி. ஷார்ட்ஸா? நீ என்ன குழந்தைய ஷார்ட்ஸ் குடிச்சதே இல்லையா? ஜாலியா இருக்கும். இப்படி பண்ணா உடனே முடிஞ்சிடும். உனக்கு எதுவும் புரியலப்பா. எனக்கு எல்லாம் புரியுது, நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன புரிஞ்சுது? அதான் உனக்கு அழணும், தனியா இருக்கணும், கண்ணீர் விடணும், அதானே? இங்க பாரு பூரம், இந்த தனிமைங்கிறது ஒரு இருட்டு மாதிரி. இது கூட நீ சண்டை போடல, அப்புறம் நீ மறைஞ்சிருவ. உன்னை யாரும் பார்க்க முடியாது. நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, இந்த சண்டை இந்த டைம்ல தான் சண்டை போட முடியும். லெட்ஸ் என்ஜாய் யுவர் செல்ஃப். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? நீ ஒன்னு பண்ணு, இங்க இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டு யாரு பைத்தியம்னு கேள. சரி விடு, நாம 2 பேரும் பைத்தியம்தான். சந்தோஷமா? இங்க பாரு புறம், நான் பிரக்யா மேல கோவமா இருக்கேன். அதை டீல் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, ரூம்ல உட்காந்து நான் ட்ரிங்க் பண்ணணும், பைத்தியம் மாதிரி அழணும், அதுக்கப்புறம் நிலா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் 2வது வழி, வெளியில வருவேன், மத்தவங்களை பார்ப்பேன், கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணுவேன், அண்ட் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவையா. இங்க பாரு, சந்தோஷப்படணும் இல்ல சந்தோஷமா இருக்க கூடாது, இதெல்லாம் மனுஷங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னையும் சந்தோஷப்படுத்துவேன். இப்ப இந்த சந்தோஷத்துக்காக இந்த பப்ல ஒரு கேமும் சூஸ் பண்ணிருக்காங்க, ரோஸ்ட். அது என்னது? ஜாலியா இருக்கா? இப்பதான் என் தம்பி பூர மாதிரி இருக்க. இப்போவது திஷா இல்லாம வேற விஷயத்த பேசுறியே. ரோஸ்ட் ஹோஸ்ட பத்தி அப்புறம் பார்க்கலாம். இப்ப நாம ஒரு பர்சனல் கேம் விளையாடலாமா? அதாவது யாரு சீக்கிரமா குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சரி, யார் அதிகமா குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாரு, உன்னோட கேம்ல எனக்கு வேண்டாம். நீயே அரே நில்லையா, கொஞ்ச நேரம் இரு. இதான் உன் ப்ராப்ளம் தெரியுமா? விளையாடாமலே தோல்வி ஒத்துக்கிட்டேன், அதான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. சரி, இப்படி நாம பண்ணலாமா? ஒருவேளை நீ இந்த கேம்ல ஜெயிச்சிட்டா திஷா உனக்கு, அதாவது திஷாவை உன் லைஃப்ல மறுபடியும் கொண்டு வரதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுவேன். நீ திஷாவை என் லைஃப்ல கொண்டு வர போறியா? என்ன பார்த்தா கிண்டலா இருக்க? இவன் காதல இவனுக்கு கிடைக்கல, இவன் இப்படி என் காதல கொண்டு வருவான்னு நினைக்கிறியா? சரி, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆவாங்க. அப்புறம் ட்ரக் டிரைவர். ஆனா டீச்சரா தானே இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னோட ஸ்டேட்டஸ பார்க்காத, ரிசல்ட்ட பாரு. ரிசல்ட் சரியா? எனக்கு என் காதல் கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு உன் காதல் கிடைக்கும். டன்னா? டன். கம் ஆன் பேபி, டன் பேபி, டன் டன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் நடக்க போகுது. நாம எல்லாரும், அதாவது நாங்க 2 பேரும் குடிக்க போறோம். அப்புறம் நீங்க கவுண்ட் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் ஓகேவா? So friends, நாம இங்க ஒரு ட்ரிங்கிங் காம்படிஷன் வைக்க போறோம். Are you all ready? I am ready. 3, 2 and go. Let's go. Come on. It's not over. இப்போ one more. Come on. நீ குடிச்சிட்டியா? We are the winner. பாத்து பொறுமையா. நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட. உன்னை விட நான் ஒரு பெக் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டேன். நீ குறைச்சிருந்தா நானும் குறைச்சிப்பேன். தெரியுமா, ஜஸ்ட் லைக் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். நாம எவ்வளவு பழசாகிறோமோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆழமாயிடும். இட்ஸ் மோர் டீப் அண்ட் டீப் அண்ட் டீப். அதாவது நீ குடிச்சிட்டு போதை எனக்கு வந்த மாதிரி இருக்கு. உனக்கு ஏற்பட்ட போதை நான் தள்ளாடுற மாதிரி இருக்கு. நிஜமாவா? எஸ், ரியலி. என்ன மச்சான், உன்னோட முழு வெட்டி நீ ஏன் மேல போட்டுட்ட? பாத்து. ஏய், என்ன மச்சான் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஏன் மச்சான்? செக்ஸி. நான் மச்சான் இல்லடா, நீ என் தம்பி. யூ ஆர் மை பிரதர். எஸ், we love each other. நீ என்னோட ப்ரோ மட்டும் இல்ல, நீ என்னோட நண்பன், நீ என் தம்பி, நீ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்.
கமான் 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 ப்ளீஸ் மேல வந்து பேசுங்க. Come on then. Are you all ready? ரெடி ஸ்டடி கோ. அடே, this way. இதுதான் நம்மளுடைய கேம் ரோஸ்ட். ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது பார்த்து பொறுமை, நீங்க ஒருவேளை டென்ஷனா இருந்தா இல்ல யார் மேலயாவது வெறுப்போ இல்ல கோவமோ இருந்தா, அதாவது உங்க பாஸ் மேல இல்ல உங்க வைஃப் மேல இல்ல உங்க லவ்வர் இல்ல யார் மேலயாவது கோவமா இருந்தா அவங்கள பத்தி பேசுங்க. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பேசுங்க. மனசுல இருக்கிற விஷயத்த பேசுங்க. மனசு லேசாயிடும். முதல்ல மனசு லேசாகட்டும், அப்புறம் பாக்கெட்டும் லேசாகட்டும். மைக் ஓவர் டு யூ கைஸ் ப்ளீஸ். தேங்க் யூ தேங்க் யூ. எப்பா பூரப், சொல்லுப்பா. இங்க எனக்கு பிரக்யா மேல ரொம்ப கோவம் இருக்கு. அதே மாதிரி திஷா மேல எனக்கு. அப்ப பேசுவோங்கிற? வா பேசுவோம். சோ இப்ப என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்கா. ஐ மீன் இருந்தா. என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா. கொஞ்சம் இருக்கா, அப்புறம் கொஞ்சம் இருந்தா. இவனுடைய வைஃப். நான் அவளை பத்தி தான் பேச போறேன். ஆனா அவ பேரை சொல்ல மாட்டேன். இவனுடைய மனைவி என் மனைவியோட அக்கா. அவங்க இவனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. இவனோட பொண்ணாட்டி இவனை மதிக்க மாட்டா. அப்ப இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒய்ஃப்னாவே தொந்தரவுதான்ப்பா. சும்மா இருப்பா. என் ஒய்ஃப் என்ன தொந்தரவு பண்ண மாட்டா. அவ என்ன புயலை கொண்டு வருவா. புயலை அதுல என்ன தனியா விட்டுடுவா. பாருங்க, யாரோட மனைவியா இருந்தாலும் சரி, மனைவி யாரோட மனைவியா இருந்தாலும் சரி, சமாளிக்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது புரிஞ்சிக்க முடியலன்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் அவங்கள சமாளிக்கணும்னு புரிஞ்சுப்பேன். தெரியுமா, என் மனைவி அமைதியா இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். அதாவது புயல் வரதுக்கு முன்னாடி அமைதி எப்படியோ அப்படின்னு. அதனால உங்க மனைவி பேசலன்னு வருத்தப்படவே படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறம் சந்தோஷமா இருங்க. ஆரியன் என்னோட கிளவுஸ் ப்ரோ. ஆரியன் இட்ஸ் நாட் ஃபன் ப்ரோ. அதை என்கிட்ட கொடுத்துரு ப்ரோ. இதை தான் நீ யூஸ் பண்ண மாட்டல, நானே வச்சுக்கிறேனே. என்ன நீ வச்சுக்க போறியா? எதனா உன்னோட கிளவுஸா? டேய் ப்ரோ, இட்ஸ் பாக்ஸிங். நீ எங்க போய் பாக்ஸிங் பண்ண போற? அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. அப்ப உனக்கு மட்டும் பாக்ஸிங் நல்லா வருமா? இந்தா சரி, இந்தா நீயே வச்சுக்கோ. சீரியஸ்லி ஐ அம் நாட் ஜோக்கிங். அட போ ப்ரோ. ஆரியன் எனக்கு செம்ம கோவம் வருது. ஆரியன் நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா கொடுத்துரு. ஆரியன் கையில மாட்டினா உனக்கு அவ்வளவுதான். ஆரியன் சொல்றதை கேளு, நில்லு.